பண்ணிக்கோங்க. So today we see about leave travel concession available only under old regime. ஸோ இப்போ இன்னொரு நோட்ஸ் நீங்க எப்படி எடுக்கணும் அப்படின்னா, சேலரி முடிச்சிட்டதுக்கு அப்புறமா உங்க நோட்ஸ் இன்னொன்னு எப்படி இருக்கணும் அப்படின்னா, 1 மினிட் நான் வரேன். என்னடா போச்சு இது? லீவ் டிராவல் கன்செஷன் பிபிடி. ஸோ உங்களோட நோட்ஸ் வந்து கொஞ்சம் எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேலரிஸ் அப்படின்னு ஹெட்டை போட்டுருங்க. ஒரு 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 பக்கம் ஒரு பேஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதை போட்டுட்டு, ஸோ சேலரிஸ்ல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் பாருங்க. ஸோ மொத்தம் 5 விஷயம் தான் இருக்கும் சேலரி அண்டர்ல. என்னென்ன பார்த்தோன்றதை தாண்டி 5 விஷயம். ஒன்னு ஜெனரல், அதுக்கு அடுத்து அலவன்சஸ், அதுக்கு அடுத்து டெர்மினல் பெனிஃபிட், அதுக்கு அடுத்து என்னடா இப்போ ஏதோ பார்த்துட்டு இருக்குமே, டெர்மினல் பெனிஃபிட்ஸ் பெர்குசிட்ஸ், அதுக்கு அடுத்து ப்ராஃபிட் இன் லியூ ஆஃப் சேலரி. கரெக்டா? இந்த 5 விஷயம் தான் வரப்போகுது. இதுதான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். கரெக்டா? விச் மீன்ஸ் ஆரம்பத்துல இருந்தே இதை தான் படிச்சுட்டு இருக்கோம். இந்த 5 விஷயங்கள் 1, 2, 3, 4, 5. ஓகே. ஸோ இந்த ஜென்ரல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு பேசிக் சேலரி, ஃபீ, கமிஷன், போனஸ். இந்த போனஸ்ல ரெண்டா பிரியுது. அதாவது கான்ட்ராக்சுவல் போனஸ் ஆர் வாலண்டரி போனஸ். ஓகே. வாலண்டரி போனஸா இருந்தா பெர்குசிட்ஸ் அண்டர்ல வரும் அப்படின்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த போனஸ் வந்து ரெண்டா பிரியுது. அது ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இது ஃபர்ஸ்ட். இதுதான் நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் உங்க நோட்ஸ்ல இன்னும் என்ன சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா, இந்த அலவன்சஸ். இந்த அலவன்சஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்க பார்க்க வேண்டியது இப்படி ரெண்டா பிரிச்சிருங்க. ஓல்டு ரெஜிமுக்கு எது எதெல்லாம் வருதுன்னு பாருங்க, நியூ ரெஜிமுக்கு எது எதெல்லாம் இல்ல, ஏதாவது எய்தர் ஒன், ஏதாவது ஒன்னு எழுதிக்கங்க. எழுதிட்டு இதெல்லாம் ஓல்டு ரெஜிம் மட்டும் தான் அப்ளிகபிள், இதெல்லாம் நாட் அப்ளிகபிள் நியூ ரெஜிமுக்கு, இதெல்லாம் நியூ ரெஜிம் மட்டும் தான் அப்ளிகபிள், இதெல்லாம் இங்க நாட் அப்ளிகபிள் அப்படின்ற மாதிரி நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்களா தேடி பார்த்து அதுக்கான நோட்ஸ் நீங்க தான் எடுக்கணும். இந்த மாதிரி அலவன்சஸ்க்கு த சேம் வே இந்த அலவன்சஸ்க்கு இந்த நோட்ஸ் எடுத்ததுக்கு அப்புறமா ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்சஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஃபுல்லி டாக்ஸபிள் அலவன்சஸ் நான் சொன்னேன் உங்களுக்கு மேல ஒரு ஹெட்டிங் பார்த்து நம்ம அப்போ சொன்னேன் இல்லையா, ஃபுல்லி டாக்ஸபிள் எது எதுன்னு படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ற மாதிரி, ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சரை நம்ம வந்து ரிடியூஸ் பண்ற மாதிரி சில எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் இருக்கும். அது ரெண்டுத்துல எதனா ஒண்ணு படிச்சா போதும்னு சொன்னேன். அப்போ அது ரெண்டுத்துல ஏதாவது ஒண்ணு உங்க நோட்ஸ்ல நீங்க எழுதிருக்கணும், உங்க கைப்பட நீங்க எழுதிருக்கணும். ஓகேவா? சோ இது ஒரு நாளா ஞாபகம் வச்சுக்கோங்க. நியூ ஓல்டுன்னு நீங்க தனியா பிரிக்கணும். பிரிச்சதை நீங்க கரெக்டா எழுதணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டெர்மினல் பெனிஃபிட்ஸ். டெர்மினல் பெனிஃபிட்ஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சது தான். கிராஜுவிட்டி பார்த்தோம், அப்புறம் லீவ் என்கேஷ்மெண்ட் சேலரி பார்த்தோம், பென்ஷன் பார்த்தோம், வேற என்னப்பா பார்த்தோம் இதுல, அப்புறம் ரிட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன், அண்ட் தென் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம். வேற என்ன பெருசா இருக்கு அதுல? மற்றபடி வேற எதுவும் இல்லை. ஓகே. ஸோ இப்போ இந்த கிராஜுவிட்டி லீவ் என்கேஷ்மெண்ட் இப்படி தனியா போட்டுட்டீங்கன்னா ஹெட்டிங் போட்டு கீழே செப்பரேட்டா ஓகே கிராஜுவிட்டி. கிராஜுவிட்டினா ரெண்டா பிரியும், கவர்மெண்ட் எம்ப்ளாயி, நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி. கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு நான் டாக்ஸபிள். இதுக்குன்னா இன்னும் ரெண்டா பிரியும், போகா, நாட் போகா. போகானா நாட் எ ஃபிரிக்ஷன் இயர், நாட் எ ஃபிராக்ஷன் இயர், சாரி நாட் எ ஃபிராக்ஷன் இயர், ஃபிராக்ஷன் இயர் எடுத்துக்க மாட்டோம். அப்புறம் நாட் அன் ஆவரேஜ் சேலரி, ஆவரேஜ் சேலரி இதில் கால்குலேட் பண்ண மாட்டோம். கரெக்டா? ஸோ தேர் ஆர் 3 கண்டிஷன்ஸ். என்னென்ன கண்டிஷன்ஸ்? ஆக்சுவல் கிராஜுவிட்டி ரிசீவ்டு, அதுக்கப்புறம் இது நீங்க கீழே எழுதணும். ஆக்சுவலா கீழே எழுத முடியல, நான் போயிட்டு இருக்கேன் நாளையே. ஸோ அந்த 3 கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஆக்சுவல் கிராஜுவிட்டி ரிசீவ்டு ஃபர்ஸ்ட், செகண்ட் ஒன் வந்து 20 lakhs, தேர்ட் ஒன் வந்து 15 divided by 26 into completed year of service into salary. salary வந்து லாஸ்ட் ட்ரான். கரெக்டா? ஸோ உங்க நோட்ஸ் வந்து இவ்வளவுதான் கிராஜுவிட்டி. இதை தாண்டி வேற என்ன இருக்கு? அடுத்து நாட் போகா ஆக்ட் இருக்கு. ஸோ நாட் போகா ஆக்ட் அப்படின்னா அகெயின் நான் கீழே கொஞ்சம் எழுதலாம். நாட் கம்ஸ் அண்டர் போகா அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம்? ஃபிராக்ஷனை எடுத்துப்போம்.
மேலதான் ஃபிராக்ஷன் எடுத்துப்போம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதாவது இயரை வந்து ஹோலா கன்சிடர் பண்றதுக்கு நாட் எ ஃபிராக்ஷன். இல்ல இங்கதான் ஃபிராக்ஷன் எடுத்துப்போம், இங்க ஃபிராக்ஷன் எடுத்துக்க மாட்டோம். ஹியர் ஃபிராக்ஷன் here not a fraction of here not consider கரெக்டா. அதே மாதிரி ஆவரேஜ் சேலரி கன்சிடர் பண்ணுவோம், ஆவரேஜ் சேலரி ஆல்சோ கன்சிடர், பட் மேல ஆவரேஜ் சேலரி கன்சிடர் பண்ண மாட்டோம். the same way த்ரீ கண்டிஷன் மறுபடியும் அதே சேம் 1 2 3. தேர்ட் மட்டும் மாறும், ஆஃப் ஆஃப் த கம்ப்ளீட்டட் இயர் ஆஃப் சர்வீஸ் இன்டு ஆவரேஜ் சேலரி. கரெக்டா. இந்த மாதிரி உங்களுக்கான நோட்ஸ் கிராஜுவிட்டிக்கு இவ்வளவுதான். அது பரவாயில்ல, கிறுக்கி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பட் ஆனா இவ்வளவுதான் நோட்ஸா இருக்கணும். கிராஜுவிட்டி அப்படின்னும் போது உங்களுக்கு இதெல்லாம் டக்கு டக்கு ஞாபகம் வரணும். த சேம் வே லீவ் என்கேஷ்மெண்ட், த சேம் வே பென்ஷன் ஒன்றும் இல்லை, 1/3 1/2. ஓகேவா. இது எல்லாத்துக்கும் ஒன்னா சேர்த்தா இவங்க சர்வீஸ்ல இருக்கும் போதே இவங்க இதை வாங்கியிருந்தாங்க, ஆன் சர்வீஸ்ல வந்து தே ரிசீவ்ட்னா தென் டாக்ஸ் ஃபார் போத், தென் டாக்ஸபிள் ஃபார் போத். அவ்வளவுதான். இந்த மாதிரி தான் நோட்ஸ் இருக்கணும். ஓகேவா. சோ இப்போ அலவன்சஸ் பார்க்கும்போது ஓல்டுல என்ன நியூல என்னன்னு பிரிச்சிட்டீங்க, டெர்மினல் பெனிஃபிட்ஸ்ல எது வருதுன்னு நீங்க பிரிச்சிட்டீங்க. பிரிச்சது போக கீழே நான் வந்து எப்படி வந்து அதை செக்ரிகேட் பண்ணி எழுதணும், எப்படிலாம் எனக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி நான் பண்ணணும் அப்படின்றத முடிச்சாச்சு. இப்போ இது 3 முடிச்சிட்டோம் அப்படின்னா பர்க்சீட் ஸ்டாண்டர்ட்ல அடுத்து நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்றத நம்ம நோட் பண்ணணும். பர்க்சீட் ஸ்டாண்டர்ட்ல நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் 1 by 1 எழுதுங்க, கைப்படவே எழுதுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பர் 1 rent free furnished accommodation, number 2 rent free unfurnished accommodation, number 3 free meals, number 4. இந்த மாதிரி வந்து நம்ம என்னென்னலாம் ப்ரொவிஷன்ஸ் பார்த்துட்டே வந்தோம். இந்த மோட்டார் கார் பார்த்தோம், இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மோட்டார் கார். அதுக்கப்புறம் வேற என்ன ப்ரொவிஷன் பார்த்தோம், இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கிஃப்ட். வேற என்ன பார்த்தோம், பர்க்சீட் ஸ்டாண்டர்ட்ல டக்குன்னு எனக்கு ரிமெம்பர் ஆகுற மாதிரி ரெண்ட் ஃப்ரீ அகாமடேஷன், ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்டு அன்ஃபர்னிஷ்டு. அதுக்கப்புறம் டெப்ரிசியேஷன் எப்படி கிளைம் பண்றதுன்னு பார்த்தோம் இல்லையா, அதாவது சோல்டு டு அன் எம்ப்ளாயர், அது ஒன்று பார்த்தோம். ப்ளஸ் வேற என்ன பார்த்துக்கணும் பர்க்சீட் ஸ்டாண்டர்ட்ல, மோட்டார் கார் சொல்லியாச்சு, ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்டு அன்ஃபர்னிஷ்டுக்கேவா இவ்வளோ நாள் போயிடுச்சு நம்மளுக்கு. அதுக்கப்புறம் அந்த லோன் அமௌண்ட், கிளப் எக்ஸ்பெண்டிச்சர், அதெல்லாம் ப்ரொவிஷியோ. அந்த 90 டேஸ் எக்ஸம்ஷன் பார்த்தோம் இல்லையா, அந்த வீட்டுக்கு 90 டேஸ் எக்ஸம்ஷன் கொடுத்தா எப்படி அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு ஹெட்டா எழுதுங்க, ஒரு ஹெட்டா பர்க்சீட் ஸ்டாண்டர்ட்ல இந்தந்த ஹெட்லாம் நாங்க பார்த்துருக்கோம், இந்தந்த ஹெட்லாம் உங்களுக்கு ரிமெம்பர் ஆகுற மாதிரி இந்தந்த ஹெட்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னு எழுதுங்க. எழுதிட்டு ஹெட் வைஸ் எழுதிட்டு அந்த ஹெட்டை தனித்தனியா பிரிங்க. அதுல எதெல்லாம் வந்து ஓல்டு டாக்ஸ் ரெஜிம், எதெல்லாம் வந்து நியூ டாக்ஸ் ரெஜிம் அப்படின்னு அதை செப்பரேட்டா செக்ரிகேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. எதெல்லாம் ஓல்டுல வருது, எதெல்லாம் நியூல வருது. இப்போ வந்து லீவ் டிராவல் கன்செஷன் பார்த்தோம், அதெல்லாம் ஓல்டுல வந்துச்சா, அப்போ மறுபடியும் சைட்ல பிராக்கெட் போட்டு ஓல்டு அப்படின்னு எழுதிக்கிங்க. அடுத்த டைம் மாத்தும் போது, அடுத்த டைம் நீங்க மறுபடியும் இந்த நோட்ஸை மாத்தும் போது இப்படி மாத்தணும். இப்போதைக்கு இந்த மாதிரி எழுதிட்டீங்க அப்படின்னா உங்களோட கன்வென்ட் ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் தனியா பர்க்சீட்ஸ் அப்படின்னு ஒரு ஹெட்டையே போட்டுட்டு அப்ப மறுபடியும் ரெண்டா செக்ரிகேட் பண்ணும், ஓல்டு நியூ அப்படின்னு செக்ரிகேட் பண்ணி இது கண்டர்ல என்னென்ன ஹெட் எல்லாம் வருது, இது கண்டர்ல என்னென்ன ஹெட் எல்லாம் வருது, இப்படி நீங்க செக்ரிகேட் பண்ணிக்கணும். இப்படி செக்ரிகேட் பண்ணி குட்டியோண்டு எழுதி ஒட்டி வச்சுக்கிட்டீங்கன்னா கூட ஓகே. பர்க்சீட்ஸ்ல இதெல்லாம் ஓல்டு கீழே என்னென்ன ஹெட் வருது, நியூ கீழே என்னென்ன ஹெட் வருது அப்படின்ற மாதிரி நீங்க எழுதி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் ஈஸியா இருக்கும். மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா நியூ மட்டும் எழுதினாலே போதும் எனக்கு தெரிஞ்சு, நியூ கீழே எதெல்லாம் வருது அப்படின்ட்டு. ஏன்னா ஓல்டு கீழே நிறைய வரும், அப்போ நியூ கீழே எது மட்டும் வருது அப்படின்றத மட்டும் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா இது எழுத வேண்டிய அவசியம் இருக்காது. விச் மீன்ஸ் இப்படி இதை ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா அது மிச்சம் எல்லாம் அதுதானே அப்படின்ற மாதிரியான கணக்கு. பட் ஆனா இதுல நீங்க 100% உறுதியா இருக்கணும் அப்படி பண்றீங்க அப்படின்னா. அப்படி பண்ணல அப்படின்னா ரெண்டுமே எழுதுறீங்க அப்படின்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, லிபரலா படிச்சா போதும். ஏதாவது ஒண்ணு மட்டும் தான் படிக்கிறீங்க அப்படின்னா அதுல 100% பக்காவா இருக்கணும். ஓகேவா. நான் நிறைய டைம் நம்ம எக்ஸாம் டைம்ல கூட சொல்லியிருப்போம், என்னன்னா 100% உங்களோட சிலபஸ் இருக்கு, பட் நீங்க வந்து ஒரு 60% கவர் பண்ணிருக்கீங்க, பேலன்ஸ் 40 வந்து என்ன சொல்றது என்னமோ ஏதோ அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கீங்க, பட் ஆனா அதை ஸ்கிப் பண்ணிட்டோம் அந்த 40 அப்படின்னா படிச்சிருக்க இந்த 60% 100% படிங்கன்னு சொல்லுவோம். கரெக்டா. இதுதான் அந்த லாஜிக். இது மாதிரி ஒரு கொஸ்டினே கூட கேட்பான். ஓகே, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும். ஸோ 100% சிலபஸ் நீங்க அதுல 60% படிச்சிருக்கீங்க அப்படின்னா படிச்சிருக்க 60% 100% மறுபடியும் நல்லா படிங்க, 60 பக்கா 100 கொண்டு வாங்க. இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வரும் நம்ம புக்ல. எப்படின்னா சப்சிடரி ஹோல்டிங்ல வரும், டைரக்ட் டாக்ஸ்ல தான் வரும். ஓகே. 100% ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லுவோம், 100% ஹோல்டிங் கம்பெனி. நாங்க படிக்கும் போதெல்லாம் என்ன நினைச்சிட்டோம்னா, ஓகே 100% ஆஃப் த ஷேர்ஸை வந்து கம்பெனி வந்து ஹோல்ட் பண்ணிருக்கு போல, மொத்த ஷேர்ஸையும் அது ஹோல்ட் பண்ணிருக்கு, அதனால அது ஹோல்டிங் கம்பெனி அப்படின்ற மாதிரி நாங்க நினைச்சுப்போம். பட் ஆனா அவங்க 51% ஷேர்ஸ் ஹோல்டு பை
கம்பெனி எக்ஸ் ஹோல்டு பை கம்பெனி எக்ஸ் இன் ஒய் அப்படின்னு சொல்லிடுவோம். இன் ஒய்னு சொல்லிட்ட உடனே நாங்க என்ன நினைச்சுப்போம், இங்க எப்பறம் 51 சொன்னா இங்க எப்பறம் 100 சொன்னா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். விச் மீன்ஸ் 51% இந்த கம்பெனி ஹோல்ட் பண்ணதுனால இது 100% ஹோல்டிங் கம்பெனியா மாறிடுச்சு. ஓகேவா? இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ எதை சொல்லுங்க, இந்த மாதிரி நியூ மட்டும் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த நியூல 100% நீங்க இருக்கணும். அதர்வைஸ் நான் ரெண்டும் எடுக்கிறேன் அப்படின்னா ஓகே லிபரலா படிக்கலாம். அப்ப இந்த இடத்துல இப்போ நீங்க 100% படிக்கிறீங்க அப்படின்னா ஓகே லிபரலா படிங்கடா அப்படின்னு நான் சொல்லிடலாம். பட் ஆனா நான் குறிப்பிட்டது மட்டும் தான் நான் படிக்கிறேன், நான் இது மட்டும் தான் படிக்கிறேனா அப்படின்னு நீங்க என்கிட்ட வந்து சொல்லும்போது நான் என்ன சொல்ல முடியும், அப்ப நீ குறிப்பிட்டது மட்டும் தான் படிக்கிற, அதையே 100% நல்லா படி. அதே மாதிரிதான் இங்கேயும் குறிப்பிட்டது மட்டும் தான் நம்ம படிக்கிறோம், நம்ம அதையே திரும்ப 100% நல்லா படிக்கணும். ஓகேவா? அதுதான் லாஜிக். ஓகே, சோ இந்த மாதிரி வந்து நோட்ஸை வந்து செக்ரிகேட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த நோட்ஸை பாத்துக்கோங்க. டே பை டே நீங்க வந்து மறுபடியும் புக்ல போய் ரிவிஷன் பண்றதுக்கும் ஒரு நாள் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி குட்டியோண்டு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சு அதை எப்படி சொல்றது, ஒரு டேட்டா அவங்க கிட்ட இருக்கு, அந்த டேட்டாவை எப்படிலாம் அழகுபடுத்த முடியும், உங்க கண்ணுக்கு அது பார்த்தா எப்படிலாம் அழகா இருக்குமோ அந்த மாதிரி மாத்திக்கங்க. ஓகேவா? கலர் கலர் பென்ல எழுதுனா எனக்கு அழகா தெரியும் அப்படின்னா உட்காந்து எழுது. அது தவிர்த்து வேற என்ன நம்மளுக்கு வேலை இருக்கு? ஓகே, மேஜரா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்றதை வந்து நிறுத்திடுங்க தயவு செஞ்சு. பார்க்கலாம், இன்ஸ்டா பார்க்கலாம், நான் தப்பு சொல்லல. பட் நிறைய இன்ஸ்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட டைம் நிறைய கன்சியூம் பண்ணிடும். ஓகேவா? மேபி ஒரு சிலருக்கு வந்து அது ஓகேவா இருக்கும். ஆனா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், அதாவது 100ல ஒருத்தனுக்கு அந்த மாதிரி பார்த்துட்டோம் அப்படி இருந்தாதான் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருப்பான். ஒரு சிலருக்குலாம் அது கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். எனக்குலாம் பயங்கரமா கண்ட்ரோல் தேவை. ஓகேவா? சோ அதை மோஸ்டா கண்ட்ரோல் எடுத்துக்கோங்க. ஏன்னா என் மைண்ட் வந்து டக்குன்னு டைவர்ட் ஆகும். இப்போ நான் இன்ஸ்டா பார்த்துட்டு நான் ஏதாவது ஒரு பாக்குறோம், ஒரு படமோ இல்ல ஒரு சின்னதா ஏதோ ஒரு கண்டென்ட் மாதிரி ஏதாவது பாக்குறோம்னா இதே நம்ம பண்ணிடக்கூடாது, நம்ம ஏன் கண்டென்ட் இப்படி மாத்தி பண்ணக்கூடாது, தப்புன்னு எங்கேயோ ஓடிடுவேன் எழுந்து. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரவே கூடாது. ஓகேவா? சோ அந்த மாதிரி இன்ஸ்டா ஸ்க்ரால் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலா இது ரிலேட்டடா ஏதாவது ஸ்க்ரால் பண்ணுங்க. யூடியூப்ல போயிட்டு அந்த மேம் பேரு, என்னடா அது, ஒரே நிமிஷம் இருங்க. ஐஏஎஸ்க்கு வந்து இன்டர்வியூ எல்லாம் எடுப்பாங்கடா. நான் அந்த மேம் ஃபாலோ பண்றேன். அவங்க நேம் என்னன்னு மறந்து போயிட்டேன். நீங்க போயிட்டு அவங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த அதெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகேவா? தானு ஜெயின். தனு ஜெயின். ஓகே, அந்த மேம் அவங்க வந்து ஜஸ்ட் நான் படிக்கும் போது அவங்க ஐஏஎஸ் முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு இப்போ அவங்க வந்து டீச்சிங்ல இருக்காங்க. ஸோ அவங்க எப்படின்னா ஜஸ்ட் இந்த இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறைய கேட்பாங்க. பிளஸ் வந்து எப்படிலாம் படிக்கிறதுன்னு சில டிப்ஸ், ஐஏஎஸ் எப்படி படிக்கிறது அப்படின்ற டிப்ஸ் எல்லாம் நிறைய கொடுத்துருப்பாங்க. அது போய் பாருங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுலயே வந்து இன்னும் நிறைய பேர் உங்களுக்கு தெரிய வரும். அவங்களோட இன்டர்வியூ பாத்தீங்க அப்படின்னாலே அதுக்கப்புறம் ஐஏஎஸ் உள்ள இருக்கவங்க அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. அந்த மேனரிசம் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க பேசுற வே, அந்த ப்ரொஃபஷனலிசம் அதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓகேவா? நம்மளும் ப்ரொஃபஷனல்ஸ் தான். பட் நம்ம இப்போ அந்த லெவலுக்கு நம்ம அப்படி போனோமா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன்னா கொஞ்சம் ஜாலியாவும் கொண்டு போகணும் இல்லையா ஸ்டடீஸ. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா கொண்டு போறோம். ஐஏஎஸ் அப்படிங்கிறது அஃப்கோர்ஸ் நான் ஒத்துக்கிறேன். இதை விட பல ஸ்டெப் மேல இருக்கு. பட் நம்ம கொஞ்சம் ஜாலியா கொண்டு போலாம். அந்த ஸ்டெப் இருக்க அவங்களும் ஒரு ஹியூமன் தான். அவங்களால அது முடியுதுன்னா அப்ப நம்மளால இது முடியும் இல்லையா? சோ ஜஸ்ட் அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பாருங்க. அவங்க பேசுற அந்த மேனரிசம், அவங்க குடுக்குற அந்த நோட்ஸ் அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. அவங்க ரொம்ப சூப்பரா பேசியிருப்பாங்க. ஓகேவா? சோ அந்த மாதிரி அவங்க கிளாஸும் ஜாலியா தான் போகும். சோ அவங்களது பாருங்க. பிளஸ் வந்து சிஎம்ஏ முடிச்சிட்டோ இல்ல சிஏ முடிச்சிட்டோ அவங்க சில பேர் வந்து இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அந்த இன்டர்வியூஸ் எல்லாம் போய் செக் பாருங்க. அவங்க ஆர் ரேங்க் வாங்கினவங்க இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அவங்க எப்படிலாம் படிச்சிருப்பாங்க, என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓஹோ இவ்வளவு பண்றாங்களா, நம்ம தான் எதுவும் பண்ணாம இருக்குமா அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே ஒரு பயம், நம்ம போய் படிக்க ஆரம்பிச்சிருவோம். நல்லா இருக்கும் ஆக்சுவலா அது. ஓகேவா? சோ யூடியூப்ல போயிட்டு இந்த மாதிரி இருக்க விஷயங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு நீங்க ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இதே மாதிரி விஷயங்கள் தான் திரும்ப திரும்ப வரும். அப்போ நீங்க போய் ஸ்க்ரால் பண்ணும்போது கரெக்டா? சோ இன்ஸ்டாவும் அதே மாதிரி தான், நம்ம என்ன பாக்குறோமோ அதான் நம்மளுக்கு காட்டுது இன்ஸ்டாவும். சோ அந்த மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க யூடியூப்ல இந்த மாதிரி ஸ்க்ரால் பண்ண ஆரம்பிங்க. யூடியூப் யூஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி யூடியூப் யூஸ் பண்ணுங்கன்னா எல்லா சேனலும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடு. உனக்கு எந்தெந்த சேனல் வேணுமோ அதை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு அதுல மட்டும் நீ பார்த்துட்டே இரு. டே டு டே என்ன 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 பண்ணலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யூடியூபை வந்து இறங்கி வேலை செய்யுங்க. ஓகேவா? தென் உங்களுக்கு நோட்ஸ் எப்படி எடுக்கிறது எல்லாத்தையும் பக்காவா சொல்லிட்டேன். ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. தினமும் நோட்ஸும் எடுங்க. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஹிட் என்ன அப்படின்னா லீவ் டிராவல் கன்செஷன் 10/5. ஓகே, லீவ் டிராவல் கன்செஷன் ஆனா பட்டக்குன்னு அப்படி சொல்லாதீங்க.
இன்ஸ்டாவை அன்இன்ஸ்டால் பண்ணு அப்படியே சப்ஸ்கிரைப் அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதுனாலயா? ஓஹோ! அப்போ ஒரு நியூ அக்கவுண்ட் ஒண்ணு ஓப்பன் பண்ணிக்கங்க. இல்லடா வேற வழி இல்லையே. நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகணும். எனக்கும் புரியுது. நானும் வந்து அவ்வளவு சீக்கிரம் எதையும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நானும் திங்க் பண்ணுவேன். அவ்வளவு சீக்கிரம் இன்ஸ்டா விட்டு வெளியே வரக்கூடாது நானும் திங்க் பண்ணுவேன். பட் நம்ம எடுத்திருக்க பாத்துக்கு வேற வழி கிடையாது. குறிப்பிட்ட சில சரௌண்டிங்குள்ள தான் நம்ம இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்மள கொண்டு போக முடியும். ஒன்ஸ் நம்ம பூம் ஆயிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அந்த விஷயங்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நம்ம பூம் ஆயிட்டோம் அப்படின்னா, அதான் எல்லாம் முடிச்சுட்டு ப்ராப்பரா ஒரு செட்டப் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பழையபடிக்கு வரோமா இல்லையான்றது தான் நம்மளுக்கு நம்மளே வச்சுக்கிற ஒரு டெஸ்ட். மறுபடியும் நான் அதை சொல்றேனா, இல்ல இதுலயே என் லைஃப் போயிருதா அப்படின்ற ஒரு ஒரு டெஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா? அதுதான் மேஜர். ஓகே. இப்போ எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். வேற எதுவும் பண்ண முடியாது. பிகாஸ் ஹோப்ஸ் லீட்ஸ் யூ, சாக்ரிஃபைஸ் மேக்ஸ் யூ அப்படின்னு நான் ஒரு இடத்துல எழுதியிருப்பேன். டெஃபினட்டா சாக்ரிஃபைஸ் தான் நம்மள உருவாக்கும். வேற வழி இல்ல. ஒண்ணு இழந்தாதான் ஒண்ணு கிடைக்கும் அப்படின்றது உலகத்தோட நியதி. அது யாராலையும் மாத்தவே முடியாது. டெஃபினட்டா அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி. அவங்க கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு இழந்திருப்பாங்க ஒண்ணு கிடைக்கிறதுக்காக. ஓகேவா? தென் சோ என்னன்னா ஜேர்னி பெர்ஃபார்ம்டு என்னன்னா எப்படி வந்து ஜேர்னி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க அப்படின்னா பை ஏர், பை ரயில். இப்போ ஏர்ல போயிருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் ஃபேர் அவங்களுக்கு எவ்வளவா? இப்போ நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கிறது எக்ஸம்டட் ஃபேர். ஓகே, நாட் டாக்ஸபிள் ஃபேர். எவ்வளவு வந்து எக்ஸாம் பண்ணலாமா? ஏர் எக்கனாமிக் கிளாஸ் ஃபேர் எவ்வளவு இருக்கோ ஷார்ட் ரூட்ல போனா அந்த ஃபிளைட் வந்து இப்படி ஷார்ட் ரூட்ல போச்சுன்னா அது எவ்வளவு இருக்கோ அவ்வளவு வரைக்கும் நீங்க எக்ஸாம் பண்ணிக்கலாம். அப்போ ஃபிளைட் இங்க இருந்து நீங்க டெல்லிக்கு போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா இங்க இருந்து டெல்லிக்கே ஃபிளைட் இருக்கும், சென்னை டு டெல்லி. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? இங்க இருந்து நான் வந்து பெங்களூர் போறேன், பெங்களூர்ல இருந்து கோவா போறேன், கோவால இருந்து டெல்லி போறேன். இப்படி போனீங்க அப்படின்னா நீங்க சுத்திக்கிட்டு போறீங்க. டைரக்டா இங்க இருந்தே டெல்லிக்கு ஷார்ட் ரூட்ல ஃபிளைட் இருக்குப்பா, நீ எதுக்குப்பா அப்படி சுத்தி போறேன்னு உங்க கம்பெனில உங்களை கேள்வி கேட்பாங்க. ஓகே, கம்பெனி வேலை கம்பெனி ரிலேட்டடா போயிட்டு இருக்கோம் இங்க. ஓகே, எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஓகேவா? சொந்தமா டூர் போல. சோ அந்த மாதிரி போகும்போது ஷார்ட் ரூட்ல எது இருக்கோ அது எக்ஸாம்டட். ரயில்னா ஏர் கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபேர். ஓகே, அதுவும் ஷார்ட் ரூட்ல. வேர் த பிளேஸ் ஆஃப் ஆரிஜின் அண்ட் டெஸ்டினேஷன் இஸ் கனெக்டட் பை ரயில் பட் ஜேர்னி இஸ் பெர்ஃபார்ம்ட் பை எனி அதர் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட். சேம் ஆஸ் அபோவ். ஒரு சில விஷயங்கள் இப்போ டெல்லிக்கு வந்து ட்ரெயின்லயும் போகலாம். பட் ஆனா என்ன, ட்ரெயின்லயும் போகலாம். ஆனா நீங்க ஃபிளைட்ல போறீங்க அப்படின்னா இந்த சேம் கண்டிஷன் மேல என்ன சொல்லியிருக்கானோ அது அப்படியே வந்து இங்கேயும் அப்ளிகபிள் ஆகும். அப்போ ஃபிளைட்ல போறீங்க அப்படின்னா இந்த சேம் ஏர் எக்கனாமிக் கிளாஸ். இதுல ஏதாவது சேஞ்ச் ஆயிருக்கா? நான் ஏதாவது சேஞ்ச் பண்ணுமா? பை ரயில் 70 கரெக்டா தான் இருக்கு. அடுத்து when the place of origin and destination is not connected by rail. In case ரயிலால கனெக்ட் பண்ணல, ரயில் கனெக்ட் ஆகுனா வெறும் இந்தியாக்குள்ள மட்டும் தானே ரயில் இருக்கும், இங்க இருந்து அமெரிக்கா வரைக்கும் ரயில் இருக்கா என்ன? கிடையாது இல்ல. சோ அப்போ கனெக்ட் ஆகாத ஏரியாக்கு நம்ம எப்படி போகலாம்? இப்போ இங்க இருந்து அமெரிக்கா அப்படின்னு சொல்றது ஓகே, இது வந்து அவுட் சைட் த கண்ட்ரி. இன்சைட் த கண்ட்ரிலே சில ஏரியாவுக்கு வந்து ரயில் கனெக்ஷன் இருக்காது, ரயில்வே நெட்வொர்க் இருக்காது இன்சைட் த கண்ட்ரி ஒரு சில ஏரியால. ஓகே, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா அங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? வேற ரெகனைஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் எக்ஸிஸ்ட் விச் மீன்ஸ் கவர்மெண்ட் பஸ் ஏதாவது இருக்கா, கவர்மெண்ட் பஸ்ஸஸ் ஏதாவது ரெகனைஸ்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அது இருக்கா? ஓகே, அது இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லைன்னா டீலக்ஸ் கிளாஸ் ஃபேர் ஆஸ் த கேஸ் மேபி ஆன் சச் டிரான்ஸ்போர்ட், அந்த டிரான்ஸ்போர்ட்டை பேஸ் பண்ணி அதை வந்து நீங்க எக்ஸாம் பண்ணிக்கலாம். வேற நோ ரெகனைஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், பிரைவேட் பஸ்ஸஸ், கவர்மெண்ட் பஸ்ல பிரைவேட் பஸ் அமௌண்ட் ஈக்குவலன் டு த ஏர் கண்டிஷனர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ரயில் ஃபீ விச் மீன்ஸ் ரயில் ஃபீ ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கு எவ்வளவு ஃபீ இருக்குமோ அது ஃபார் த டிஸ்டன்ஸ் ஆஃப் ஜேர்னி பை த ஷார்டஸ்ட் ரூட் ஆஸ் இஃப் த ஜேர்னி ஹஸ் பீன் பெர்ஃபார்ம்ட் பை ரயில். ரயில்ல நம்ம பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா விச் மீன்ஸ் அந்த டிஸ்டன்ஸுக்கு நம்ம ரயில்ல போகி இருந்தால் இன்கேஸ் அங்க ட்ரெயின் இருந்து நம்ம ட்ரெயின்ல போயிருந்தா அப்போ அதுக்கு எவ்வளவு ஆகியிருக்கும் அப்படின்னு ஒரு அமௌண்ட் வரும் இல்லையா? அந்த அமௌண்ட் வரைக்கும் நீங்க எக்ஸப்ஷன் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றோம். பட் அங்க ட்ரெயின் கனெக்ஷன் இல்ல, ரயில்வே நெட்வொர்க் இல்ல, பட் இருந்திருந்தால் ஒரு அசம்ஷன் இருந்திருந்தால் அப்போ அங்க பெர்ஃபார்ம் பண்ணிருந்தோம் அப்படின்னா அப்போ அதுக்கு எவ்வளவு ஃபேர் ஆகும் அப்படின்றத பார்த்து அந்த ஃபேரை வந்து நம்ம எக்ஸாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகேவா? திஸ் ஆர் த ஃபோர் கண்டிஷன்ஸ் பை ரயில், பை ஏர், இன்கேஸ் வந்து ட்ரெயின்ல கனெக்ட் ஆகல அப்படின்னா பை டிரான்ஸ்போர்ட் விச் மீன்ஸ் ரெகனைஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட், நாட் ரெகனைஸ் அண்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் லீவ் டிராவல் கன்செஷன். இப்போ உங்க புக்ல வந்து சில நோட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ பிஃபோர் தட் என்னென்ன கொடுத்துருக்கான் அப்படின்றத பார்த்துடலாம். If employee goes on travel only with his family, traveling cost is reimbursement by the employer, then such reimbursement is fully exempted. எப்போ அப்படின்னா கீழே நோட்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கான். அதாவது நீங்க உங்க ஃபேமிலி கூடயோ லீவ்ல போறீங்க அப்படின்னா அந்த லீவில் நீங்க போனதை வந்து உங்க எம்ப்ளாயர் வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு அப்படின்னா தென் சச் ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஃபுல்லி எக்ஸம்டட். ஓகேவா? அந்த ரீஎம்பர்ஸ்மெண்ட் ஃபுல்லி எக்ஸம்டட் தான். நோட்ஸ் கொடுத்துருக்கான். என்னது? ஜேர்னி மே பி பெர்ஃபார்ம்டு டியூரிங் சர்வீஸ் ஆன் ஆர் ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட். சர்வீஸ்ல இருக்கும்போது நடக்கலாம், இல்ல ஆஃப்டர் ரிட்டையர்மெண்ட்லயும் நீங்க போயிருக்கலாம் உங்களோட ஜேர்னி. எம்ப்ளாயர் மே பி பிரசன்ட் ஆர் ஃபார்மர். அவர் பிரசன்ட் எம்ப்ளாயா இருக்கலாம், இல்ல ஆல்ரெடி இருந்த
ஃபார்மர் எம்ப்ளாயாவும் இருக்கலாம். ஜேர்னி மஸ்ட் பி பெர்ஃபார்ம் டு எனி பிளேஸ் வித்தின் இந்தியா. ஓகே, வித்தின் இந்தியாக்குள்ள தான் இருக்கணும், அவுட் சைட் இந்தியால இருக்கக்கூடாது. In case journey performed to various places together, then exemption is limited to the extent of the cost of journey from the place of origin to the farthest point reached by shortest route. Example, if you want to go Goa from Kolkata, you can't go Manali first and then Goa. நான் சொன்னதுதான் இங்க சொல்லியிருக்கான். ஸோ எங்க போகணுமோ அந்த ஷார்டஸ்ட் ரூட்ல தான் போகணும். இப்படி நான் அங்க போயிட்டு இப்படி போவேன் அப்படின்ற மாதிரி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஓகேவா, இந்த பாயிண்ட்லாம் நியூவா இருக்கு. ஓகே, தென் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி மே ஆர் மே நாட் பி அ சிட்டிசன் ஆஃப் இந்தியா. எம்ப்ளாயி வந்து சிட்டிசனாவும் இருக்கலாம், இல்ல சிட்டிசன் இல்லாமலேயும் இருக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து ஸ்டே காஸ்ட் இஸ் நாட் எக்ஸம்டட். பாத்தியா, ஸ்டே காஸ்ட் நாட் எக்ஸம்டட், நோட் பண்ணிக்கோங்க, ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அங்க வந்து ரீஎம்பர்ஸ்மெண்ட் பண்ணது அப்படின்றது இங்க பாத்தீங்கன்னா என்ன காஸ்ட், அது டிராவலிங் காஸ்ட். ஓகேவா, சோ மொத்தமா எக்ஸப்ட் ஆகல. நான் டிராவல் போறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளவு செலவாகுதோ மொத்தத்தையும் நான் போய் என் எம்ப்ளாயர் கிட்ட வாங்கிக்க முடியாது. வெறும் டிராவலிங் காஸ்ட் தான். டிராவலிங் காஸ்ட்னு சொல்லும் போது நம்ம என்னெல்லாம் பார்த்தோம், ஏர்வே, ரயில்வே, இந்த மாதிரி பார்த்தோம் இல்லையா, அதை தான் சொல்றாங்க. ஓகே, so exemption is limited to the amount actually incurred on the travel to the extension as under. ஓகே, இப்போ ரீஎம்பர்ஸ்மெண்ட்டை எக்ஸாம் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்க மாதிரி தான் நீங்க எக்ஸாம் பண்ணணும், இந்த லெவலுக்கு மட்டும் தான் நீங்க எக்ஸாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம பார்த்தோம்லையே ஒரு 4 பாயிண்ட், அந்த லெவலுக்கு தான் எக்ஸாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகேவா, ஸோ அதோட சம்மரி தான் அகைன் நீங்க கொடுத்துருக்கான். இது வந்து நட்சல். ஸோ மேல நம்ம என்னெல்லாம் பார்த்தோமோ அதை அப்படியே குட்டியா பண்ணி கொடுத்துருக்கான். ஓகேவா, ஸோ இதை நீங்க அப்படியே கோத்ரூ பண்ணிக்கலாம். நம்ம இப்போ இந்த நோட்ஸ் மட்டும் பார்ப்போம். இந்த நோட்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னா, நோ எக்ஸம்ஷன் கேன் பி கிளைம் வித்வுட் பெர்ஃபார்மிங் ஜர்னி அண்ட் இன்கரிங் எக்ஸ்பென்ஸ் தேரான். இந்த மாதிரி ஒரு ஜேர்னியே பண்ணாம கொண்டு வந்து நான் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிருக்கேன்னு சொல்லக்கூடாது. அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பிளாக் இன் பீரியட். பிளாக் இன் பீரியட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால ஒரு வருஷத்துக்கு 2 ஜேர்னி வந்து கொண்டு போக முடியும். Exemption is available in respect of 2 journey performed in a block of 4 calendar year, which means 4 calendar yearல உங்களால 2 ஜேர்னி எடுத்துக்க முடியும். 4 calendar yearனா calendar year Jan to December. இந்த மாதிரி 4 வருஷத்துல உங்களால 2 ஜேர்னி போக முடியும். இப்போ 2020 இருக்குன்னா Jan to December 2020, 2021, 2022, 2023, இந்த மாதிரி 4 வருஷம் இருக்கு. இந்த 4 வருஷத்துல உங்களால எனி 2 years ஜேர்னி வந்து போக முடியும். 1, 2, 3, 4, இதுதான் ஒரு பிளாக். இந்த பிளாக்ல நீங்க எதனா ஒரு 2 வருஷம் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஜேர்னி வந்து போய்க்கலாம். நான் 2021ல போறேன், 2022ல போறேன், அவ்வளவுதான் முடிஞ்சு. இல்ல 22, 23ல போறேன், இல்ல 20, 21ல போறேன், அது உங்க விருப்பம். எனி 2 ஜேர்னி. இன்கேஸ் நான் இந்த 4 வருஷமும் போல அப்படின்னா இந்த ஜேர்னியை நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா, அடுத்த பிளாக்குக்கு நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா எஸ், அஃப்கோர்ஸ் பண்ண முடியும். 2024, 2025, 2026, 2027. பட் அங்க ஒரு கண்டிஷன் வச்சிருக்கான். என்னன்னா, ஒரு கேலண்டர் இயர்ல உங்களால 3 ஜேர்னி தான் போக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன். ஒன்ஸ் அகைன் அதை ஒரு வெரிஃபை பண்ணிக்கிறேன். கேரி ஃபார்வர்ட் ஃபெசிலிட்டிஸ் டியூரிங் த preceding block year, whether one occasion or both, then any one journey performed in first calendar year of immediate succeeding block will be additionally exempted. That is not counted in 2 journey limit. ஓகே, 2 journey limit இல்ல சொல்லிட்டேன், பட் ஆனா 2 எடுத்துட்டு போக முடியுமா? whether on one occasion or both, then any one journey performed in first calendar year of immediately succeeding block. ஓகே, சோ இப்போ இங்க என்னன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு கண்டிஷன் அப்படின்னா, இதுல நீங்க இந்த 2 வருஷமும் பெர்ஃபார்ம் பண்ணல, 2 வருஷமும் போல அப்படின்னா உங்களால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுமா? எஸ், அப்கோர்ஸ் பண்ண முடியும். பண்ணாலுமே உங்களுக்கு என்னன்னா லிமிட் வந்து 3க்கு மேல தாண்டாது. லிமிட் வந்து 3 தான். இப்போ இந்த இடத்துல இங்கேயும் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் இருக்கும். இந்த பிளாக்லயும் உங்களால என்ன பண்ண முடியும்னா 2 இயர்ஸ் கொண்டு போக முடியும். கரெக்டா? இந்த பிளாக்லயும் உங்களால 2 இயர்ஸ் போக முடியும். ஆனா அப்போ மேல இருக்கிறத நான் இங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணா எனக்கு 4 இயர்ஸ் தான் வரணும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். பட் இங்க கண்டிஷன் என்ன, உங்களால 3 தான் போக முடியும். ஒரு பிளாக்ல மேக்ஸிமம் 3 ஜேர்னி தான். ஓகேவா? இன்கேஸ் நீங்க இங்க ஆல்ரெடி ஒரு ஜேர்னியை பண்ணிட்டீங்க, ஆல்ரெடி 1 பண்ணிட்டீங்க, பேலன்ஸ் 1 இருக்கு. பேலன்ஸ் 1 நான் கேரி ஃபார்வர்ட் பண்ணலாமா? எஸ், கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்க லிமிட் 3 வரைக்கும் இருக்கு. ஒரு பிளாக்குக்கு 3 வருஷம் வரைக்கும் எடுத்துக்கலாம். ஓகேவா? இன்கேஸ் இந்த வருஷத்துல நான் 3மே போல அப்படின்னா மறுபடியும் அடுத்த பிளாக் வருமா? 2028, 2029, 2030, 2031, இப்படி இந்த பிளாக் வரும். இப்போ இந்த பிளாக் வருது அப்படின்னா அகைன் என்னால இங்க 3 இருக்கு, நான் இங்க கொண்டு வந்தேன்னா ஆல்ரெடி இங்க 2 இருக்கும். இந்த 3த்துல என்னால இங்க 1 தான் கொண்டு வர முடியும். அகைன் 3 தான், இந்த 2 அவ்வளவுதான் லாஸ்ட்.
ஒன்னை மட்டும் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த வருஷத்துக்கு என்னால கொண்டு போற முடியும். ஓகேவா? ஒன்னை மட்டும் தான் கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ரெண்டுத்தையும் என்னால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாது. இன்கேஸ் மறுபடியும் அடுத்த வருஷத்துல 3 சேர்ந்துருச்சு அப்படின்னா மறுபடியும் அந்த 3த்தையும் கொண்டு வந்து இந்த இடத்துல நான் 5 ஜேர்னி போலாமா அப்படின்னு கேட்டா இருக்கிற ப்ரிசீடிங் இயரே பிளாக்ல இருக்கிறதே 4 தான். நம்மளால எப்படி 5 போக முடியும்? அந்த மாதிரி பண்ண முடியாது. ஓகேவா? சோ ஒன்னு மட்டும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். கேரி ஃபார்வர்ட் அலோடு. ஆனா ஒரு வருஷம் மட்டும்தான் அலோடு. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? சோ ஒரு பிளாக்ல 4 இயர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பிளாக். இந்த 4 இயர்ஸ்ல 2 ஜேர்னி உங்களால போக முடியும். ஓகேவா? அதுதான் கண்டிஷன். 10. ஸோ அகாடமிக்கலி அசஸ்மெண்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா 2023-24 ரெலவென்ட் பிளாக் இன் ஜான் 2023 டு 2022 டு 2025 விச் மீன்ஸ் இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா அசஸ்மெண்ட் இயர் 2023-24னா ப்ரீவியஸ் இயர் எடுங்க 2022-23 கரெக்டா? இதான ப்ரீவியஸ் இயர். அப்போ எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். 2022ல இருந்து 2025 வரைக்கும் 4 இயர்ஸ் 22, 23, 24, 25 4 இயர்ஸ் கரெக்டா? ஸோ அதுதான் அந்த எக்ஸாம்பிள் அங்க கொடுத்துருக்கான். அடுத்து வந்து கேரி ஃபார்வர்ட் ஃபெசிலிட்டிஸ் நான் சொன்னதே தான். நாட் கவுண்டட் இன் 2 இயர்ஸ் விச் மீன்ஸ் அந்த லிமிட் வந்து 2 இருக்காது 3 இருக்கும். பட் நான் சொன்ன மாதிரி 3 தான் எலிஜிபிள். ஓகேவா? அதுக்கு அடுத்து ஃபேமிலி. இப்போ ஃபேமிலியோட தான் நம்ம வெளியே போகணும்னு சொல்லியிருந்தோம். ஃபேமிலியில யார் யாரெல்லாம் சேர்றாங்க? ஸ்பவுஸ், சில்ட்ரன், இண்டிவிஜுவல், பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், இண்டிவிஜுவல் ஹூ ஆர் ஹோல்லி ஆர் மெயின்லி டிபெண்டன்ட். இது நம்ம எங்க பார்த்தோம்? மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோமா? மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் the same here also. Okay, medical facilitiesல பார்த்தோம். அது இங்கே இருக்கு. ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ். ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் நம்பர் ஆஃப் சில்ட்ரன்ஸ்ல என்ன அப்படின்னா அதுல வந்து ஒரு இது கொடுத்துருப்போம். ஃபர்ஸ்ட் வந்து மேக்சிமம் வந்து உங்களால 2 சில்ட்ரன்ஸ் தான் கொண்டு போக முடியும். இதுதான் லிமிட். ஓகே, 2 சில்ட்ரன் தான் கொண்டு போக முடியும். இது வந்து லிமிட். ஸோ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ட்வின்ஸா பிறந்திருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ட்வின்ஸ் அப்படின்னா 2 சில்ட்ரன் அங்கேயே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 1 பேபி செகண்டா வந்து 1 பேபி பிறக்குறாங்க அப்படின்னா இப்போ இங்க 3 சைல்டா மாறுறாங்க. 1 பேபி இருக்கு அப்படின்னா இப்போ 3 பேரா மாறுறாங்க இல்லையா? சோ அப்போ இப்போ இந்த நாங்க ஃபர்ஸ்ட் என்ன ட்வின்ஸா எதிர்பார்த்தா பிறந்துச்சு அதுவா பிறந்துருச்சு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி 2 குழந்தை அங்க வந்துருச்சு. சோ 3 சைல்டு ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த 2 சைல்டுக்கு மட்டும் தான் எடுத்துட்டு போக முடியும். இன்கேஸ் இப்படி பிறந்துருச்சு ஃபர்ஸ்ட் வந்து 1 பேபி பிறந்துட்டாங்க. ஓகே, ஒன் சைல்டு இருக்காங்க. செகண்டா பிறக்கும் போது ட்வின்ஸ் பிறந்துட்டாங்க. 2 சைல்டா பிறந்துட்டாங்க. இப்படி இருக்கு அப்படின்னா 3 சைல்டுக்கு எலிஜிபிள். இங்க நாட் எலிஜிபிள். இங்க 3 சைல்டுக்கு எலிஜிபிள். என்னன்னா ஃபர்ஸ்ட் 1 பேபி பிறந்துருச்சு. செகண்டா 1 பேபி தான் பிறக்கும்னு நினைச்சு பட் ஆனா 2 பேபி பிறந்துருச்சு. ஸோ அப்போ 3 சைல்டு இருக்காங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள், இதுக்கு நாட் எலிஜிபிள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இது? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா ஏன்ட்டுன்னு? எதிர்பார்க்கல. நாங்க செகண்ட் டைமும் எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் டைமும் எதிர்பார்க்காம பிறந்துச்சு. ஆனா அங்க ஆல்ரெடி 2 இருக்கு அப்படின்றதுனால அங்க என்ன ப்ரொவிஷனா ஓகே 2 சைல்டு வரைக்கும் தான் உங்களால எக்ஸம்ஷன் எடுக்க முடியும். 3 சைல்டு நாட் எலிஜிபிள் பிகாஸ் கடைசியா ஒரு பேபி தான் பிறந்திருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைல்டு பிறந்துருச்சு அதுக்கப்புறம் ட்வின்ஸ் பிறக்குது அப்படின்னா மொத்தமா 3 சைல்டுக்கு வந்து எலிஜிபிள். நான் படிக்கும் போது எனக்கு என்ன டவுட் தெரியுமா வந்துச்சு பங்கமா? மேம் கிட்ட கேட்டேன். மேம் ஃபர்ஸ்டும் ட்வின்ஸ் செகண்டும் ட்வின்ஸ் மேம் அப்படின்ட்டேன். இப்ப எப்படி மேம் அந்த ப்ரொவிஷன் மாறும்? 2 சைல்டு மேம் அப்போ 4 சைல்டுக்கு எலிஜிபிளா அப்படின்னு கேட்டேன். இப்படி நான் கேட்கும் போது அந்த மேம் என் மண்டையிலே குட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா இங்க பாருடா ஃபர்ஸ்டே ட்வின்ஸ் 2 பேபி இங்கேயே ஆயிடுச்சு அவ்வளவுதான். அதுக்கு அடுத்த பேபி நீ கன்சிடரே பண்ணக்கூடாது. இங்கேயே உனக்கு 2 பேபி வந்ததுனால அவங்க என்னன்னா இங்கேயே இதோட எலிஜிபிள் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான், இதுக்கு நாட் எலிஜிபிள் அப்படின்னு அந்த மேம் எனக்கு சொன்னாங்க. அப்போதான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு. இப்போ நான் நடத்தும் போது கொஞ்சம் சொதப்புவேன் இதை. ஓகே, ஜாலியா சொல்லி தரேன்னு சொதப்புவேன். ஆனா இப்ப கரெக்டா சொல்லிட்டேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்படியே மறுபடியும் அப்ளிகபிள் ஆகும். ஏன்னா ஆல்ரெடி அவங்க சொன்ன மாதிரி 2 சைல்டுக்கு எலிஜிபிள். ஓகே 2 சைல்டு முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ட்வின்ஸ் பிறந்தா என்ன எத்தனை பிறந்தா டாக்ஸ் அத்தாரிட்டிக்கு என்ன 2 பேருக்கு உங்களுக்கு எலிஜிபிள் எடுத்துக்கோ. பட் ஆனா கீழே இருக்க 2 பேருக்கு உங்களுக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா மேக்ஸிமம் 2 சைல்டு. ஓகேவா? சோ இந்த மாதிரி சில டவுட்ஸ் எல்லாம் அப்படி கேட்டு தான் இந்த ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கிளியர் ஆச்சு. ஓகே, சோ அதுதான் இப்ப அவங்க சொல்லியிருப்பான். Restriction of number of child. Exemption can be claimed for any number of child born on or before 39/1988. In additional exemption, on or before. Okay, 1998 அதுக்கு முன்னாடி பிறந்திருக்கணும். அவங்களுக்கு மட்டும் தான் எலிஜிபிளா? In additional exemption is available only for 2 surviving child born on or after. எலிஜிபிள் வந்து on or after இங்க கொடுத்துருக்கான். ஓகேவா? on or after இவங்களுக்கு பிறந்திருந்தாங்க அப்படின்னா ரெண்டு பேருக்கு தான் வந்து எக்ஸம்ஷனு. பிஃபோர் 1998ல பிறந்தாங்கன்னா அவங்க சில்ட்ரனே இப்போ இருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் இப்போ வளர்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ அதனால இந்த கண்டிஷன் உங்களுக்கு தேவைப்படாது. இந்த கண்டிஷன் மட்டும் தான் உங்களுக்கு தேவைப்படும். ஓகேவா? ஸோ 2 சைல்டுக்கு மட்டும் தான் எடுத்துக்க முடியும். However, children born out of multiple birth after the first child will be treated one child only. ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு அப்புறம்
ரெண்டா பிறந்திருந்தாங்க, ட்வின்ஸா பிறந்திருந்தாங்க அப்படின்னா தென் அந்த ட்வின்ஸை வந்து என்னவா கன்சிடர் பண்ணுவாங்களாம், ஒரு சைல்டா தான் கன்சிடர் பண்ணுவாங்களாம். ஓகேவா, அதுதான் அந்த இடத்துல அந்த பாயிண்ட், சி பாயிண்ட். அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு லீவ் டிராவல் இது அலவன்சஸ். ஓகே, அலவன்சஸ் வந்து டெஃபினட்டா ஷால் நாட் பி எக்ஸம்டட். அலவன்சஸ்னா ஃபுல்லி டாக்ஸபிள் நான் சொன்னேன் இல்லையா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க வந்துருக்கு பாருங்க அலவன்சஸ். ஓகே, ஸோ ஹாவ் டு பீன் ஹைலைட் இயர். அலவன்சஸ் வேற, பர்க்ஸ் வேற, கரெக்டா. அதுக்கு அடுத்து வேல்யூ ஆஃப் லீவ் டிராவல் கன்செஷன் ப்ரொவைடட் டு ஹை கோர்ட் ஜட்ஜ் மெம்பர்ஸ் டு ஆஃபீஸ் ஃபேமிலி கம்ப்ளீட்லி எக்ஸம்டட் வித்தவுட் எனி கண்டிஷன். வித்தவுட் எனி கண்டிஷன். ஜட்ஜி அவங்கலாம் இருந்தாங்கன்னா வித்தவுட் எனி கண்டிஷன் அண்டர் த போத் ரெஜிம் இட் வில் பி எக்ஸம்டட். தட்ஸ் வை எல்லாரும் சொல்றது ஜட்ஜ் ஆகு, இங்க போ அங்க போ அப்படின்னு சொல்ற மாதிரி. ஓகே, இந்த எக்ஸாம்ஷன் 10(5). 10(5) இஸ் நத்திங், நம்ம படிச்சிருக்கு தான். 10(5) இஸ் ஃபார் டிராவல் காஸ்ட் அண்ட் டஸ் நாட் இன்க்ளூட் ஸ்டே காஸ்ட் அண்ட் அதர் காஸ்ட். மறுபடியும் இங்க ஒரு பாயிண்ட் ஹைலைட் பண்ணிருக்கான். ஓகே, நோட் திஸ் பாயிண்ட். டிராவல் காஸ்ட் மட்டும்தான், ஸ்டே காஸ்ட்டை பத்தி அது பேசல, அதர் காஸ்ட்டை பத்தி அது பேசவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, ரிமெம்பர். டன். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் யுவர் லீவ் டிராவல் கன்செஷன் 10(5). ஸோ அதர் பர்பசஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம எழுதணும். நான் சொன்னேன் இல்லையா ஒரு நோட்ஸ் ஓப்பன் ஆகுது, அந்த நோட்ஸ் மாதிரி தான் இங்க கொடுத்துருக்கான். இங்க பாரு, ரெண்ட் ஃப்ரீ ரெசிடென்ஷியல் அகாமடேஷன் அப்படின்னு கொடுத்துட்டு ரெண்ட் ஃப்ரீ ஃபர்னிஷ்டு ரெசிடென்ஷியல் அகாமடேஷன் கொடுத்துட்டு ஃபர்னிஷ்டா இருந்தா என்ன, அன்ஃபர்னிஷ்டா இருந்தா என்ன, கன்செஷனல் இருந்தா என்ன, ஹோட்டல் அகாமடேஷன் இருந்தா என்ன. இந்த ஹோட்டல் அகாமடேஷன் பார்க்கும்போது எனக்கு 15 days ஞாபகம் வருது. உங்களுக்கு யாருக்கா ஸ்ட்ரைக் ஆகுதா? 15 days ஒரு கண்டிஷன் பார்த்தோம். 15 days ஹோட்டல் அகாமடேஷன் கொடுத்திருந்தா அது வந்து டாக்ஸபிள் இல்லை அப்படின்னு ஒரு கண்டிஷன் பார்த்தோம். கன்செஷனல் ரேட் அப்படின்றது எம்ப்ளாயி கிட்ட கொஞ்சம் வாங்கிப்போம், அதனால அதை மைனஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம். கரெக்டா? யார் யாருக்கு அப்ளிகபிள் ஆகுது, நீங்க ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயி நான் ஸ்பெசிஃபைட் எம்ப்ளாயின்னு கொடுத்து அப்படி கொடுத்துருக்கான். எஸ் ஆர் நோவா அப்படின்ற மாதிரி இந்த நோட்ஸ் இருக்கு. உங்களோட நோட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் அடிஷனலா நியூ டாக்ஸ் ரெஜிம், ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் எதுக்கு அப்ளிகபிள் ஆகும். இப்போ வரைக்கும் நம்ம லீவ் டிராவல் கன்செஷன் மட்டும் தான் பார்த்தோம் ஓல்ட் டாக்ஸ் ரெஜிம் அப்ளிகபிள் அப்படின்ட்டு. மற்ற எல்லாத்துலயும் அந்த மாதிரி எதுவும் பார்க்கல. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மோட்டார் கார் பார்த்தோம், ஓன்டு பை எம்ப்ளாயர், ஓன்டு பை எம்ப்ளாயி. அது டொமஸ்டிக் சர்வெண்ட் பார்த்தோம், கேஸ், ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ டிரான்ஸ்போர்ட், வேற என்னெல்லாம் பார்த்தோம், அதர் ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ். இந்த ஃப்ரிஞ்ச் பெனிஃபிட்ஸ்ல என்னென்ன ஆட் ஆகணும் இப்போ நம்ம பார்த்தது தான். டிராவலிங், டூர், இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ, மீல்ஸ், கிஃப்ட், கிரெடிட் கார்டு, கிளப் மெம்பர், யூசபிள் மூவபிள் அசெட்ஸ், மூவபிள் அசெட்ஸ் டு எம்ப்ளாயர். இதெல்லாம் இப்போ பார்த்துட்டு வந்தோம் இல்லையா. ஏன்டா வெளியே போ, வாட் ஹேப்பன் டு யூ. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டே வந்தோம். ஓகே, ஸோ அதுக்கு அடுத்துட்டு ஸ்வெட்டி இக்விட்டி டாக்ஸ் பத்தி பார்த்தோம், லீவ் டிராவல் கன்செஷன் பத்தி இப்போ பார்த்தோம். அடுத்து இன்கம் டாக்ஸ் பேட் பை எம்ப்ளாயர் ஆன் ஒர்க் சிக்ஸ் அண்டர்ல வந்தா என்ன, எனி அதர் கேசஸ்ல, விச் மீன்ஸ் அந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸை வந்து நம்மளுக்கு பதிலாக நம்ம எம்ப்ளாயர் கட்டுவாரு அப்படின்னு ஒரு இடத்துல நம்ம படிச்சோம், ஞாபகம் இருக்கா. அதுவுமே பர்பஸ் சிக்ஸ் தான் நான் சொன்னேன். கடைசியில நான் அது படிக்கும்போது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ தட் இஸ் ஹியர். அதுக்கப்புறம் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தோம். ரீம்பர்ஸ்மெண்ட்னா எனி கேசஸ்னா என்ன, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் என்ன பார்த்தோம், இன்சைட் இந்தியா அவுட் சைட் இந்தியா பார்த்தோம். அதுக்கப்புறம் எனி ஆப்ளிகேஷன் ஆஃப் எம்ப்ளாய் பெய்ட் பை எம்ப்ளாயர் அன்லஸ் அதர்வைஸ் ஸ்பெசிஃபைட் எக்ஸம்டட். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம பார்த்ததெல்லாம் தாண்டி வேற ஏதாவது ஒரு ஆப்ளிகேஷன், நம்மளோட ஆப்ளிகேஷன் வந்து நம்மள எம்ப்ளாயர் வந்து பண்றாரு அப்படின்னா, நம்மளோட செலவை அவர் பாத்துக்கிறாரு அப்படின்னும் போது, இது வரைக்கும் எந்த ஸ்பெசிஃபைட் எக்ஸம்ஷனும் அதுக்கு இல்ல அப்படின்னும் போது அது யார் யாருக்கு டாக்ஸபிள் ஆகும், யார் யார் ஹேண்ட்ல டாக்ஸபிள் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்கான். அடுத்த பாயிண்ட் என்ன, அலாட்மெண்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெசிஃபைட் செக்யூரிட்டிஸ் ஆர் ஸ்வெட்டி இக்விட்டி. மேல பார்த்தது ஃபேர் மார்க்கெட் வேல்யூ ஆஃப் ஸ்பெசிஃபைட் இக்விட்டி. இந்த இடத்துல அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற எதையாவது ஸ்பெசிஃபையா பண்ணியிருந்தாங்கன்னா, மேல பார்த்தது ஷேர்ஸ் இந்த ரேட்டுக்கு இந்த ரேட்டுக்கு அலோகேட் ஆகும், ஷேர்ஸ் தாண்டி நிறைய கொடுக்கலாம் இல்லையா, ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் இல்ல பாண்ட்ஸ் கொடுக்கலாம், இந்த மாதிரி எது வேணா கொடுக்கலாம் இல்லையா. ஸோ தட் இஸ் அலாட்மெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஸ்பெசிஃபைட் செக்யூரிட்டிஸ் ஆர் ஸ்வெட்டி இக்விட்டி ஷேர். அந்த ஸ்பெசிஃபைட் செக்யூரிட்டிஸ் அப்படிங்கிறது அந்த செக்யூரிட்டிஸ்ல எல்லாமே ஆட் ஆயிடும். செக்யூரிட்டிஸ் அப்படின்னாலே உங்களுக்கு எது எதெல்லாம் ஆட் ஆகும்னா டிபெஞ்சரு, பாண்ட்ஸ், ஈக்விட்டி ஷேர்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ், இது எல்லாமே செக்யூரிட்டிஸ் தான். ஓகேவா, ஸோ அதெல்லாம் செக்யூரிட்டிஸ்ல ஆட் ஆகும். எது எதெல்லாம் வந்து பேப்பர் ஃபார்ம்ல இருந்து உங்களுக்கு வந்து அதை மணி ஃபார்மா கன்வெர்ட் பண்ண முடியுதோ அது எல்லாமே செக்யூரிட்டிஸ். அதுக்கடுத்து கான்ட்ரிபியூஷன் டு சூப்பர் அனுவேஷன் ஃபண்ட், இப்போதான் அது பார்க்க போறோம். இந்த அந்த ப்ராவிடன்ட் ஃபண்டு. ஸோ அதெல்லாம் எப்படி எப்படி டாக்ஸபிள் ஆகுது அப்படின்னு இந்த நோட்ஸ் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஜஸ்ட் இது எல்லாத்தையும் ஒரு கோ த்ரூ பண்ணீங்கனாலே புரிஞ்சிடும். இதை பார்த்தீங்கனாலே பர்பஸ் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும்டா, எது இதெல்லாம் படிச்சோம் எது இதெல்லாம் படிக்கலன்னு. ஏ வாட் ஹேப்பன் டு யூ. ஸோ நம்ம இது படிச்சோம் அப்படின்னாலே கிளான்ஸ் அவனே கொடுத்துருக்கான் பாருங்க. பர்பஸ் உள்ள நம்ம என்னென்னலாம் படிச்சோம் அப்படிங்கிறது ஞாபகம் வந்துடும். ஸோ இதை பார்த்துட்டு அகைன் நம்ம உள்ள போயிட்டு என்னென்னலாம் படிக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ இது நீங்க எழுதுனீங்க அப்படின்னாலே போதுமான அளவு பர்பஸ். ஓகே, டன். அடுத்து ப்ராவிடன்ட் ஃபண்ட். எங்கடா காணாம போச்சு. ஸோ அடுத்து ப்ராவிடன்ட் ஃபண்ட். ப்ராவிடன்ட் ஃபண்ட் வந்து இப்போ முடிக்க முடியாது, ஏன்னா அது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பண்றதுக்கு கொஞ்சம் பெருசு.
ஸோ illustration 33. ஓகே, நம்ம இது பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ். நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும்போது நான் சொல்லியிருந்தேன் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் நம்மளால எடுத்துக்க முடியும். ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் செக்ஷன் 16. ஸோ இந்த செக்ஷன் 16ல வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னா, ஸ்டாண்டர்டா வந்து ஓல்டு டாக்ஸ் ரெஜிம்ல எவ்வளவு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 50,000 இருந்துச்சு. உங்களோட சேலரி வந்து டைரக்டா அப்படியே 50,000 மைனஸ் பண்ணுவீங்க. என்ன காரணத்துக்கு அப்படின்னா சம்திங் இப்போ எப்படி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 30% என்ஏவில இருந்து மைனஸ் பண்ணி கொடுத்தானுங்க. ஒரு அமௌண்ட்டை வந்து மைனஸ் பண்ணி கொடுத்து ஓகே நீங்க இவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னது காரணம் என்ன? சம்திங் நம்மளுக்கு மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பென்ஸ் ஆகும், திடீர்னு பழுக்கு ஓடியும், திடீர்னு வந்து நம்ம வந்து அந்த ஸ்லாப் போடுவோம், எதாவது பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்காக ஒன்று கொடுப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இங்கேயும் சேலரி கண்டர்ல ஓகே நாங்க உங்களுக்கு ஒரு 50,000 கொடுக்குறோம் ஒரு எக்ஸம்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 50,000 நீங்க கொடுப்பாங்க. அது போக பிளஸ் பிளஸ் இல்ல, இப்போ நியூ டாக்ஸ் ரெஜிம் படி என்ன இருக்கு அப்படின்னா 75,000 சேஞ்ச் ஆயிருக்கு. ஓகேவா? இந்த ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் 75,000 இருக்கு. ஸோ இதை வந்து செக்ஷன் 16(1) பத்தி பேசும். அடுத்து வந்து என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ். அடுத்து வந்து என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ். இந்த என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த செக்ஷன் 16 அண்டர்ல வருது அப்படின்னாலே அது வெறும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மட்டும்தான். ஓகேவா? அதுவும் நீங்க நோட் பண்ணிக்கணும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 விஷயம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? என்னென்ன பார்த்தோம்? ஆக்சுவலா எவ்வளவு ரிசீவ் பண்றாரு? சம்திங் 55,000. அதுக்கப்புறம் 20% ஆஃப் த பேசிக் சேலரி. ஓகே, ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் 5,000 ஆர் 20% ஆஃப் பேசிக் சேலரி. ஸோ இதுல விச் எவர் இஸ் லோவர். அவ்வளவுதான். இந்த 2 டிடக்ஷன்ஸ் தான்ப்பா. இது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாய். இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, திஸ் ஆர் த 2 டிடக்ஷன்ஸ். இந்த 2 டிடக்ஷன்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போறோம் அண்டர் செக்ஷன் 16 அண்டர்ல. ஓகே, நீங்க வந்து ஓவராலா உங்க கிராஸ் டாக்ஸபிள் சேலரி அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு கிராஸ் டாக்ஸபிள் சேலரி இது நீங்க கால்குலேட் பண்ணுவீங்க. கரெக்டா? யார் யாரெல்லாம் வந்து அந்த கீழே கொடுத்துருக்கக்கூடிய அந்த என்னது டெஸ்டிவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு சம் கொடுத்துருக்கோம், அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணிருந்தீங்களோ அவங்களுக்கு இந்த கிராஸ் டாக்ஸபிள் சேலரி அப்படின்ற டேர்ம்கான மீனிங் நம்மளுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன லிஸ்ட் பண்ணோம்னா டிடக்ஷன்ஸ். நான் சொன்னேன் இல்லையா ஒரு ஹிட்டுக்கும் செப்பரேட்டா டிடக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்ட்டுன்னு. ஸோ அந்த டிடக்ஷன்ஸ் நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிறது நெட் டாக்ஸபிள் சேலரி. நான் எப்படி சொன்னேன் அந்த அதாவது நம்ம வந்து இப்போ ஒருத்தரை பார்த்துட்டோம், அவங்க கிட்ட பேசுறோம், பேசி அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குது, அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்கல நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த பர்சனுக்கு என்னென்னலாம், அப்போ நம்ம புக்குக்கு என்னென்னலாம் பிடிக்குது, இன்னர் த ஹெட். ஸோ இந்த டிடக்ஷன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறுவோம். ஸோ அதுக்கப்புறம் அது ஒரு ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறமா அது மேரேஜ் ஸ்டேஜுக்கு வரும்போது ஃபர்தரா இன்னொரு டிடக்ஷன்ஸ் போவோம். அந்த டிடக்ஷன்ஸ் என்ன, அவங்க அப்பா அம்மா அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த டிடக்ஷன்ஸ் தான் 80s டிடக்ஷன்ஸ். 80s டிடக்ஷன்ஸ். உங்களுக்கு டிடக்ஷன் அண்டர் 6 அப்படின்னு ஒரு சாப்டரே இருக்கும். 6 சாப்டர் அப்படின்னு டிடக்ஷன் ஒரு சாப்டர் இருக்கும். அந்த டிடக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அப்பா அம்மா அவங்க பெரிய ஆளு. ஓகே, அவங்க கிட்ட போய் நம்ம பேசி அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறுறது. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பர்சனுக்கு ஏத்த மாதிரி முதல்ல மாறணும் இல்லையா? இங்க ஒரு டாக்ஸபிள் சேலரி நம்ம இது பண்றோம், நீ இதெல்லாம் பண்ணாத எனக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த பர்சன் நம்ம கிட்ட சொல்லுவாங்க. அப்போ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம கொஞ்சம் மாறுவோம். ஓகே, இதெல்லாம் பிடிக்கலையா, நம்ம கிராஸா இருப்போம். அவங்களுக்கு பிடிக்காதெல்லாம் நம்ம மாட்டிட்டோம்னா நம்ம நெட்டா மாறிடுவோம். ஓகேவா? நெட்டாலாம் மாற மாட்டோம்னா லூஸா தான் மாறும் அப்படின்னு. ஸோ கிராஸ் டாக்ஸபிள் சேலரில இருந்து டிடக்ஷன்ஸ் மைனஸ் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா நெட் டாக்ஸபிள் சேலரி. ஃபர்ஸ்ட் இந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி மாறுறோம், இந்த பர்சனுக்கு ஏற்ற மாதிரி மாறி ஒரு சேலரியை கொண்டு வரும். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபர்தரா போய் அவங்க வீட்டுல வந்து மேரேஜ் பத்தி பேசுறோம். அப்போ பேசும்போது அவங்க வீட்டுல என்னென்ன டிடக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் வாங்கிட்டு அதை மைனஸ் பண்ணி கடைசியில வந்து ஓவராலா ஒரு 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 செட்டில்மெண்ட்டுக்கு வரும். ஓகே, இதுதான் டாக்ஸ் லயபிலிட்டி, இதுதான் லைஃப் அப்படின்னு ஒரு 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 பாத்துல வந்து அப்படி பீஸ்ஃபுல்லா முடிப்போம். கரெக்டா? The same way here applicable. So gross taxable salary, net taxable salary. இந்த ரெண்டு டேர்ம்க்கான மீனிங் you have been understand. Okay. Now we are going to the deductions. So always the standard deduction 16A old tax regime படி 50,000 அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் சேலரில எடுத்துக்கலாம். நியூ டாக்ஸ் regime கொடுக்கலையா அவன்? New tax 75,000. They didn't mention anywhere. They did not mention. Okay. 16(1)A. Section 16. ஐயோ,
1A இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 50,000. சரி, அண்டர் நியூ ரெஜிம். Under tax new regime, only 16 is available with provided standard deduction 50,000 of the taxpayer. This means taxpayer who choose new regime can lower than income 50,000 automatically. So இங்க இருக்கு பாருப்பா. It includes standard deduction, a flat deduction 50,000 for salary individual under the whole tax regime. இங்க கொடுத்துருக்கான் பாருங்க. இப்போ நான் ஓபன் பண்ணிருக்கேன், அந்த பாயிண்ட் இருக்கு பாருங்க. The standard deductions in new tax regime is 75,000 for financial year 2024-25. இந்த ஃபினான்ஷியல் இயர்ல தான் அதை கொடுத்துருக்காங்க 2024-25ல. விச் மீன்ஸ் நீங்க நியூ டாக்ஸ் ரெஜிம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது அப்ளிகபிள் ஆகும். உங்களால 75,000 வரைக்கும் எடுத்துக்க முடியும். ஓகேவா? ஸோ ஹேவ் டு ரைட் ஹியர் நியூ டாக்ஸ் ரெஜிம் கீழே போகுது அப்படின்னா இங்க 75,000 மேபி கேட்க சான்சஸ் பக்கத்துல எழுதிக்கிங்க 75,000. ஓகேவா? ஸோ இது நியூ டாக்ஸ் ரெஜிம். ஸோ இந்த டிடக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு. அடுத்து என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் நம்ம பார்த்தோம். என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் அவைலபிள் ஒன்லி இன் ஓல்டு ரெஜிம் கொடுத்துட்டான். என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் இனிஷியலி இன்க்ளூட் இஸ் taxable allowances as fully taxable. Okay, நம்ம அங்க பார்த்தோம்லையே ஒரு என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் வந்து fully taxable. Therefore, a deduction is allowed under this section from gross taxable salary. However, deduction under 16(2) shall be available to the government employee only. Highlight this point. கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு மட்டும்தான், மற்றபடி வேற யாருக்குன்னா ஃபுல்லி டாக்ஸபிள். அப்போ டிடக்ஷன் அப்படின்னா இது மூணுத்துல விச் எவர் இஸ் லோவர். ஓகே, அடுத்து டாக்ஸ் அமௌண்ட். டிடக்ஷன் allowed shall be irrespective of taxable expenditure incurred whether for office or personal purpose. நீங்க பர்சனல் பர்பஸ் பண்ணியிருந்தாலும் சரி இல்ல ஆஃபீஸ் பர்பஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இந்த என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் தட் இஸ் irrespective of the nature. ஆக்சுவலா நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்களோ அதை நீங்க கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்றத இங்க போட்டுட்டு நீங்க எவ்வளவு வேணுமோ கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, அதனால தான் கவர்மெண்ட் ஜாப்னு சொல்றாங்க. நோ டிடக்ஷன்ஸ் அவைலபிள் அண்டர் தி செக்ஷன் டு நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய். அதே உங்களுக்கு தெரியுமே. டன். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 34 என்ன கொடுத்துருக்கான்? கம்ப்யூட் டாக்ஸபிள் என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் அண்ட் நெட் சேலரி ஃபார் ஸ்ரீ ஹனுமன் பிரசாத் ஃபார் த ஃபாலோயிங் டேட்டா. பேசிக் சேலரி எவ்வளவு வாங்குறாரு? 8,000 per month. DA 2,000 per month. டாக்ஸபிள் பர்க்ஸிஸ் அவனே கொடுத்துறான். பர்க்ஸிஸ்ல கால்குலேட் பண்ண அவசியமே இல்லை. 35,000. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் 4,000 per month. Out of such allowances 20,000 is expended and balance is saved. Assume is government opt for old regime, நான் கவர்மெண்டா இருந்தா என்ன? அதாவது இந்த இடத்துல என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ஒரு 4,000 கொடுத்துருக்கானா, அவுட் ஆஃப் சச் அலவன்சஸ் அந்த அலவன்சஸ் தவிர்த்து 20,000 இஸ் expended and balance amount is saved. Out of such 20,000 is expended. என்னடா அது? 20,000 மைனஸ் பண்ணி எதனா பண்ணிருக்கானா என்ன? 20,000 வந்து ஆட் ஆயிருக்குங்க. taxable purposes readiness allowances. Out of such allowances 20,000 is expended and balance amount is saved. சரி, 4,000 வந்து 12 போட்டோம்னா 48,000 ஆயிருக்கு. ஆமா, out of such allowances 48,000. Out of such allowances 20,000 is expended and the balance amount is saved. 20,000 expended against 28,000. $48,000 fully taxable தானே பண்ணியிருக்கான். Out of which ஓகே taxable பர்க்ஸ் 35,000. ஓகே, ஸோ இது 96 வந்து இன்டூ 12 போட்டால் 96,000. எதுக்கு போடணும்? பேசிக் சேலரி எவ்வளோ கொடுத்துருக்கான்? 8,000 per month. ஸோ 8,000 இன்டூ 12 ஆயிட்டான். ஸோ இங்கே 8,000 இன்டூ 12 8,000 இன்டூ 12 ஸோ 96,000. DNS allowances the same way எவ்வளோ கொடுத்துருக்கான்? 2,000 per month. 2,000 இன்டூ 12. ஸோ இந்த இடத்துல என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் வந்து ஃபுல்லி டாக்ஸபிள் பண்ணி கீழே எக்ஸம்ஷன் கொடுப்போம். ஃபுல்லி டாக்ஸபிள் பண்ணுறோம் அப்படின்னா எவ்வளோ என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ்? 4,000 கொடுத்துருக்கான். 4,000 இன்டூ 12 ஃபுல்லி இனிஷியலாக ஃபுல்லி டாக்ஸபிள் பண்ணுவோம். கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டாக்ஸபிள் பண்ணி அதுக்கப்புறம் கீழே டிடக்ஷன்ஸ் வருவோம். டாக்ஸபிள் பர்க்ஸிஸ் அவனே கொடுத்துட்டான் 35,000 அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ திஸ் இஸ் யுவர் கிராஸ் டாக்ஸபிள் சேலரி விச் மீன்ஸ் ஐ திங்க் ஸோ அவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா அவுட் ஆஃப் சச் அலவன்சஸ், அதாவது அந்த அலவன்ஸை தவிர்த்து 20,000 இஸ் எக்ஸ்பெண்டட் அண்ட் பேலன்ஸ் அமௌண்ட் இஸ் சேவ்டு. மேபி 20,000 எக்ஸ்பெண்ட் பண்ணி அதை சேவ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் 20,000 அதுலேயே சேவ் பண்ணியிருக்கானா இல்லை செப்பரேட்டாக சேவ் பண்ணியிருக்கானா? அதுதான் எனக்கு டவுட்டாக இருக்கு. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் 4,000 per month. Out of such allowances 20,000 is expended. ஓகே, அதாவது 48,000 கொடுத்துருக்காங்க. இந்த 48,000த்துல தலைவர் வந்து 20,000 எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டாரு.
எக்ஸ்பெண்டட் அப்படின்றது எக்ஸ்பென்ஸ் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சுங்க. எக்ஸ்பெண்டட் அப்படின்றது இட்ஸ் ஆல்ரெடி எக்ஸ்பென்ஸ். எக்ஸ்பெண்டட் அப்படின்றது நான் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற மாதிரி புரிஞ்சுட்டேன். ஸோ 20,000 பேலன்ஸ் ஆயிடுச்சு. இது 20,000 பேலன்ஸ் 20,000 எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் வந்து 28,000 இருக்கு இல்லையா? இந்த 28,000 மட்டும்தான் என்னன்னா சேவ் பண்ணிருக்காரு. விச் மீன்ஸ் 20,000 எக்ஸ்பென்ஸ் ஆயிடுச்சு. பேலன்ஸ் அமௌண்ட் சேவ் பண்ணிருக்காருன்னா 28,000 சேவ் பண்ணிருக்காரு. பட் நம்மளுக்கு இவர் சேவ் பண்ணா என்ன, சேவ் பண்ணலன்னா என்ன, நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அலவன்சஸ் எப்படி டாக்ஸபிள் பண்ணணும் அப்படின்றது தானே. நீங்க வந்து அதுல 20,000 எக்ஸ்பென்ஸ் பண்ணிட்டீங்க, பேலன்ஸ் அமௌண்ட்டை சேவ் பண்ணிருக்கீங்க. நீங்க சேவ் பண்ணாலும் சரி, சேவ் பண்ணலாலும் சரி, அதை பத்தின இது எங்களுக்கு இல்ல. ஸோ அப்போ நீங்க ஃபுல்லி டாக்ஸபிள் பண்ணிருவீங்க. ஆட்டோமேட்டிக்கா இங்க 48 தான் போடுவீங்க. ஓகேவா? கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு என்ன இருக்கு, ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ்க்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 48,000 ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு ரிசீவ், சாரி ஆக்சுவல் என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் எவ்வளவு ரிசீவ் பண்ணிருக்காரு, 48,000. 20% ஆஃப் த பேசிக் சேலரி. பேசிக் சேலரி எவ்வளோ, 96,000 கரெக்டா? 96 into 20%, which means 9,600, 9,600, 9,000, 9,000, 18,000, 18,600, 7,200, 19,200 வருமா? 19,200 கரெக்டா? ஸோ 19,200. அதுக்கப்புறம் வேற என்ன பார்த்தோம், ஸ்டாச்சுட்டரி லிமிட் பார்த்தோம் 5,000. இது மூணுத்துல விச் எவர் இஸ் லோவர், கரெக்டா? விச் எவர் இஸ் லோவர் அப்படின்னா 5,000. அப்போ 5,000 இந்த இடத்துல டிடக்ஷன்ஸ் கொடுக்கலாமா ஃபார் என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ்க்கு? அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் ஒரு 50,000 அது இங்க கொடுக்கலாமா? ஸோ ஓவரால் டிடக்ஷன் 55,000. அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா கிராஸ் டாக்ஸபிள் சேலரில இருந்து டிடக்ஷன் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கிறது நெட் டாக்ஸபிள் சேலரி 1,48,000. ஓகே. ஸோ நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா இந்த என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் இங்க அந்த 5,000 ரூபாய் கிடைக்காது. டேரக்டா 50,000 மட்டும் மைனஸ் பண்ணுவீங்க. 50,000 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா 1,53,000. என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் ப்ரொவிஷன் இப்போ புரிஞ்சுதா? நான் ஃபர்ஸ்ட் படிக்கும் போது இப்போதைக்கு இதை பார்க்காதீங்கடா, நான் நடத்தும் போது உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? நம்ம பிபிடியில பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் நடத்தும் போதே பிபிடியில வந்து நம்ம பார்த்தோம். எங்க பார்த்தோம் பிபிடி இல்லைன்னா ஹியர் வி சி, இங்க பார்த்தோம். என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் இருக்கு பாருங்க. 50% ஆர் ஆக்சுவல் அலவன்சஸ், 20% ஆஃப் பேசிக் சேலரி, கீழே ப்ரொஃபஷனல் டாக்ஸ். இந்த டிடக்ஷன் வந்து உங்களோட சேலரி எண்ட்ல நான் சொல்லி தருவேன். அப்போ உங்களுக்கு இது நல்லா நல்லா புரியும். ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஏன் இந்த அலவன்சஸ் தரான் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். விச் மீன்ஸ் இப்போவே உங்களை நீங்களே பாத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு புரியாத ஒண்ணு இப்போ இவ்வளவு பார்த்ததுக்கு அப்புறமா ஓஹோ இதுதானா அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அப்போ இன்னும் போக போக என்ன ஆயிடும்னா இது வந்து ஈஸி ஆயிடும். இது இது இங்க வரும், இது இது இங்க வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்பவே உங்களை நீங்க பார்க்க முடியும். ஒரு 10 நாளைக்கு முன்னாடி உங்ககிட்ட என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தேன்னா, என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸா அப்படின்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் இருந்திருக்கும். பட் இப்போ உங்ககிட்ட என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ் சொன்னா ஆக்சுவல் எக்ஸ்பெண்டிச்சர் இல்ல 5,000 இல்ல 20% ஆஃப் பேசிக் சேலரி விச் எவர் இஸ் லோவர், அது மட்டும் நீ எடுத்துக்கோ, அலவன்சஸ் முடிஞ்சிடும் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தட்ஸ் அ பாயிண்ட். ஸோ 10 நாள்ல நீங்க உங்களை இம்ப்ரூவ் பண்ணது உங்களுக்கே தெரியும். ஸோ அது வந்து டெய்லி ஒரு 1% இம்ப்ரூவ் பண்ணிட்டே வந்தோம் அப்படின்னாலே 100% நம்ம இம்ப்ரூவ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஒரு விஷயம் அங்க புரியல அப்படின்னா அது அப்படியே போக போக அடுத்து கடைசியில அது வந்து நம்மளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடும். ஓகேவா? ஸோ நடுவில் புரியாத மாதிரியே வரும். கடைசியா நம்ம அது மொத்தமா ஒன்னா சேர்த்து படிக்கும் போது புரிஞ்சிடும். ஓகே. ஸோ அதுதான் என்டர்டைன்மெண்ட் அலவன்சஸ். அது பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து டாக்ஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட் ஆர் ப்ரொஃபஷனல் டாக்ஸ். இந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ் நான் அங்க சொன்னேன். எங்க இருக்குன்னா அந்த பிபிடிலே பாருங்க. ப்ரொஃபஷனல் டாக்ஸ் ஆல்சோ பி டிடக்டபிள் அப்படின்னு நான் இங்க ஒரு பாயிண்ட் குட்டியா கொடுத்துருக்கேன் இல்லையா கடைசியில. அது ஒன்றும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம எம்ப்ளாயர் அதை கொடுத்திருந்தாரு அப்படின்னா அதை நம்ம டிடக்ட் பண்ணி மறுபடியும் டிடக்ஷன்ஸா எடுத்துக்கலாம். ஆட் பண்ணி மறுபடியும் டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஓகே. டாக்ஸ் ஆன் எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொஃபஷன், ட்ரேட் எக்ஸெட்ரா லெவிட் state under Article 276 of Constitution will be allowed as a deduction on a cash basis, whether paid by employee or employer on behalf of employee from the gross taxable salary. Gross taxable salary இருந்து இது நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், டிடக்ட் பண்ணிக்கலாம். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, எம்ப்ளாயர் கொடுத்திருந்தாரு அப்படின்னா அது ஒர்க் சீட்ஸ்ல ஆட் ஆயிட்டு அதுக்கப்புறம் டிடக்ஷன்ல மறுபடியும் லெஸ் ஆகும். அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்ல இருக்கலாம் வேணா அப்படின்னு கேட்டா இல்ல, ஏன்னா அது ப்ரொசீஜர். ஓகேவா? ஏன்னா நீங்க காசு கொடுக்க வேண்டியிருக்கு. ப்ரொஃபஷனல் டாக்ஸ் நீங்க கட்டணும். ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வந்து ஏரியாக்கு ஏற்ற மாதிரி மாறும், உங்க சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ ஹையஸ்டா தமிழ்நாட்டில் எவ்வளவு வாங்குறாங்கன்னு நம்ம பார்த்தோம். 2,500 வரைக்கும் வாங்குறாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஓகேவா? 2,500 வரைக்கும் வாங்குறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ ஜஸ்ட் நீங்க போய் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் போட்டீங்கன்னா உங்களோட இன்கம் எவ்வளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க எவ்வளவு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கட்டணும் அப்படின்றதையும் அவன் கொடுத்துருப்பான். இன்கம் டாக்ஸ் வேற, ப்ரொஃபஷனல் டாக்ஸ்ன்றது வேற. ஓகேவா? இன்கம் டாக்ஸ் அபார்ட் ஃப்ரம் திஸ், இது தவிர்த்து ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அப்படிங்கிறது செப்பரேட்டா தனியா பிடிப்பாங்க. டிடிஎஸ் பிடிக்கிறத தாண்டி இது தனியா பிடிப்பாங்க. ஓகேவா? So note, if employer on behalf of employee pay professional tax, then first it will be included in taxable purposes. நான் சொன்னதான் ஃபர்ஸ்ட் அதை இன்க்ளூட் பண்ணிடுவாங்க பர்பஸஸ்ல. ஃபர்தர் இட் இஸ் அலோட் டிடக்ஷன் 16(3). 16(3)(00) அதுக்கப்புறம் அந்த டிடக்ஷன்ஸ் கொடுத்துருவாங்க. ஓகேவா? திஸ் இஸ் ப்ரொஃபஷனல் டாக்ஸ். ஓகே.
ஸோ இந்த illustration பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். மிஸ்டர் ரோஹித் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி as following salary details பேசிக் கொடுத்துட்டான். நான் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்போ இது ஃபுல்லி taxable ஆயிடும். டிஏ கொடுத்துட்டான். ப்ரொஃபஷனல் tax paid by எம்ப்ளாயி இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ப்ரொஃபஷனல் tax paid by employer on behalf of him அவருக்கு பதிலாக இவர் கட்டியிருக்காரு. அது போக எல்ஐசி பிரீமியம் பெய்ட் பை எம்ப்ளாயர் pursuits இன்கம் டேக்ஸ் பெய்ட் பை எம்ப்ளாயி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைண்ட் இஸ் டாக்ஸபிள் salary if you have to hold regime. ஓகே நம்ம டேரக்டா சம்முல போயிடுவோம். ஸோ என்னென்ன கொடுத்துருக்கான் ஃபர்ஸ்ட் பேசிக் சேலரி 60,000 எவ்வளோ 5,000 into 12. அதே மாதிரி அலவன்சஸ் டியர்னஸ் அலவன்சஸ் எவ்வளோ 2,000 into 12 24,000. என்டர்டைன்மெண்ட் அலவன்ஸ் ஃபுல்லி taxable 3,000 per month into 12 3,600 ஃபுல்லி taxable. ஸோ taxable pursuits அப்படின்னு எடுத்துக்கணும்னா ப்ரொஃபஷனல் டாக்ஸும் எம்ப்ளாயர் பே பண்ணிருக்காரு, எல்ஐசி பிரீமியமும் எம்ப்ளாயர் பே பண்ணிருக்காரு. அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா 3,600 1,600. ஸோ 3,600 1,600. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி கிராஸ் டாக்ஸபிள் சேலரி போட்டுட்டான் 92,800 போட்டான். இப்போ இவருக்கு என்னெல்லாம் அலோகபிள் ஆகும் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். கரெக்டா ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். அது போக ப்ரொஃபஷனல் டாக்ஸ் வந்து எம்ப்ளாயர் கட்டியிருந்தாரு அப்படின்னா பர்சீட்ஸ்ல ஆட் ஆயிட்டு மறுபடியும் இங்க எடுத்துப்பீங்க டிடக்ஷன் அந்த 1,600. அதாவது இங்க 1,600 நீங்க ஆட் பண்ணீங்க இல்லையா 1,600 மறுபடியும் நீங்க இங்க என்ன பண்ணிட்டீங்க டிடக்ஷன்ஸ் எடுத்துட்டீங்க. ஓகேவா பிளஸ் நீங்க கட்டியிருப்பீங்களா ப்ரொஃபஷனல் டாக்ஸ் எம்ப்ளாயியா ஒன்னு கட்டியிருப்பான் பாருங்க. இங்க எம்ப்ளாயியா ஒரு 600 கட்டினா இல்லையா அதுவுமே நீங்க டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேவா ப்ரொஃபஷனல் டாக்ஸ் நீங்க டிடக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். விச் மீன்ஸ் ஏன் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் டிடக்ஷனா தராங்க அப்படின்னா நீங்க ஆல்ரெடி இப்போ மறுபடியும் டாக்ஸ் கட்ட போறீங்க. இப்போ இந்த இன்கம்க்கு தான் இந்த டாக்ஸபிள் சேலரின்னு இருக்கு இல்லையா இந்த அமௌண்ட்டுக்கு நீங்க டாக்ஸ் கட்ட போறீங்க. ஓகே ஸோ ஆல்ரெடி நீங்க கட்டின டாக்ஸ் அதில் இன்க்ளூட் பண்ணணுமா என்ன? இது ஆல்ரெடி கட்டின டாக்ஸ் தான், மறுபடியும் டாக்ஸை இன்க்ளூட் பண்ணி டாக்ஸ் ஆன் டாக்ஸ் பண்ணணுமா என்ன? இல்ல இல்லையா அதனால அதை ரிடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற டிடக்ஷன்ஸ் தான் 16(3). புரியுதா இந்த கான்செப்ட் புரியுதா? ஒன்றும் இல்லை ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து அன்வான்ட் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. அன்வான்ட்னா நம்மளே பே பண்ணி நம்மளே மைனஸ் பண்ணி மறுபடியும் காமிச்சுப்போம். எப்படி பார்த்தாலும் ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு இல்யூஷன் மாதிரி அது வராது. பட் ஆனால் அது நம்ம பே பண்ணி ஆகணும். இவ்வளவு இன்கம் இருக்கு அப்படின்னா யூ ஹேவ் டு பே ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ரூல். அது வந்து ஸ்டேட் வைஸ் அவங்க வச்சிருக்காங்க. பிகாஸ் திஸ் ஆர்டிகல் சேஸ் தட். இந்த ஆர்டிகல் அதை சொல்லுது. எந்த ஆர்டிகல் 276 அப்படின்ற அந்த ஆர்டிகல் ஸ்டேட் அண்டர் லெவிட் பை யாருன்னு பாருங்க லெவிட் பை அ ஸ்டேட் பட் இன்கம் டாக்ஸ் இஸ் லெவிட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே இது ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்லுது. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன சொல்லுதுன்னா எனக்கு நீ இவ்வளவு ப்ரொஃபஷனல் டாக்ஸ் கொடு, நீ அங்க கொடுக்குற சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற பட் எனக்கு கொடுக்கணும் இல்லையா ஸ்டேட்டுக்கு. ஸோ இது ஸ்டேட் வாரியா பிரியும். நீங்க இவ்வளவு நேரம் இந்த சேலரி பார்த்தது ஆல் ஓவர் இந்தியாக்கு அப்ளிகபிள். பட் இந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டேட் வைஸ் புரியும். நான் அதனால தான் தமிழ்நாட்டுக்கு 2,500 வரைக்கும் லிமிட் இருக்கு. அந்த மாதிரி நீங்க போயிட்டு ஒரு ஊருக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க ப்ரொஃபஷனல் டாக்ஸ் எவ்வளவு கட்டணும். ஸோ அந்த ப்ரொஃபஷனல் டாக்ஸ் நீங்க கட்டிட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்றான் நீ ஆல்ரெடி அதுக்கு டாக்ஸ் கட்டிட்ட அது நீ இதில் ஆட் பண்ணாத நீ அதை மைனஸ் பண்ணிக்கோ உனக்கு நான் டிடக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டிடக்ஷன்ஸ் கொடுத்துட்டான். டிடக்ஷன் கொடுத்துட்டு மைனஸ் பண்ணா டாக்ஸ் ஆன் டாக்ஸ் அப்படின்ற அந்த ஒரு இது வராது இல்லையா அது வராம பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதுக்கு மட்டும் நீ டாக்ஸ் கட்டு அப்படின்னு சொல்லுவான். ஓகேவா திஸ் இஸ் யுவர் 3 டிடக்ஷன்ஸ். என்னென்ன டிடக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 16(1), 16(1), 16(2), 16(3). 16(3) என்னது ப்ரொஃபஷனல் டாக்ஸ். இது வந்து ஸ்டேட் தான் வாங்குது லெவிட் பை ஸ்டேட். ஓகேவா டன்னா. ஸோ இது 3 டிடக்ஷன்ஸ் பார்த்தாச்சு. இந்த டிடக்ஷன்ஸ்லாம் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா தென் யூ காட் அ நெட் டாக்ஸபிள் சேலரி. ஓகேவா டன்ரா. ஆல்மோஸ்ட் சேலரி வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. உங்களுக்கு இன்னும் ப்ராவிடென்ட் ஃபண்ட் மட்டும் முடிஞ்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு சேலரி. தெரியுமா ப்ராவிடென்ட் ஃபண்ட் முடிஞ்சுன்னா சேலரி முடிஞ்சிச்சு. நாளைக்கு முடிஞ்சிடும் சேலரி. ஸோ ப்ராவிடென்ட் ஃபண்ட் நம்ம நாளைக்கா வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டா கண்டிப்பா நாளைக்கா முடிச்சிருவோம். ஓகேவா.